வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது URL-ன் ஸ்பெசிஃபிசிட்டியை பற்றி. முதலாவது நாங்கள் URL-க்கும் entreprise individual-க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் என்று பார்ப்போம். entreprise individual டக்குண்டு அதை செஞ்சிடலாம். மற்றது comptability ஒன்றும் இல்லை, அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். URL-க்கு ஸ்டாச்சு செஞ்சு தான் அதை ஓப்பன் பண்ண வேணும், comptability செய்ய வேணும். ஆனால் நீங்கள் ஒரு பேங்குக்கு போயிட்டு நான் ஒரு URL கம்பெனி வச்சுருக்கேன்னு சொன்னீங்களா, அது கொஞ்சம் அவையில் முக்கியத்துவம் கொடுப்பினோம், கொஞ்சம் வேலையாக இருக்குது. அதுக்கு உங்களுக்கு 18 வயதுண்டா URL ஓப்பன் பண்ணலாம். ரெஸ்பான்சிபிலிட்டி லிமிட்டே, ஃப்ரான்ஸில் இருக்கிற ரூல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி கம்பெனியை நடத்தினீங்களா, உங்களோட கம்பெனி நட்டத்தில் போனாலும் உங்களோட சொந்த சொத்துக்களை எடுக்கலாது அரசாங்கம். கேபிட்டல் அப்பார்ச்சர் €1 நீங்கள் €1 கொண்டும் உங்களோட கம்பெனி ஓப்பன் பண்ணலாம். தேவையாக பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்கிற தொழிலை பொறுத்தும் உங்களோட வருமானத்தை பொறுத்தும் நீங்கள் தேவையா ஆப்ஷன் எடுக்க போகிறீங்களா, அல்லது வருஷத்துக்கு ஒருக்கா கட்ட போகிறீங்களா, இல்லை மாதம் மாதம் கட்ட போகிறீங்களான்னு நீங்கள் முடிவெடுக்கலாம். URL சலேர் எடுத்தீங்கன்னா நீங்கள் travailleur non salarié என்று சொல்கிறது கொச்சிசேஷன்களை செக்யூரிட்டி சோசியல் des indépendants தான் கட்டுவீங்கள். நீங்கள் எடுக்கிற சேலரியில் 45% கான்ட்ரிபியூஷன் சோசியலாக கட்டுவீங்கள். அம்போ கட்டுறதுக்கு உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. உங்களோட வருமானத்திலிருந்து செலவை கழித்து போட்டு உங்களுக்கு வர லாபத்தை முதலாவது ஆப்ஷன் அம்போ sur le revenu அதில் டிக்ளேர் பண்ணுறது. ரெண்டாவது ஆப்ஷன் அம்போ sur les sociétés அதில் 15% €42,500 லாபத்துக்கு கட்டுவீங்கள். அதுக்கு மேலே லாபம் உங்களுக்கு இருந்துச்சுண்டா 25% கட்டுவீங்கள். நீங்கள் URL சுமியா லீஸ் வச்சிருக்கிறீங்களா, கம்பெனி சம்பாதிச்ச லாபத்தை உங்களோட கையில் எடுக்கிறதுக்கு திருப்பியும் டேக்ஸ் கட்ட வேணும். அதுக்கு நீங்கள் அம்போவுக்கு டிக்ளேர் பண்ணி கட்டலாம், அல்லாட்டிக்கு நீங்கள் எடுக்கிற காசில் 30% ஃப்ளாட் டேக்ஸ்ன்னு சொல்கிறது 30% கட்டி போட்டு மிச்ச காசை உங்களோட கைக்கு எடுக்கலாம். அது என்ன சொல்ல வரணுண்டா, உங்களோட கம்பெனியிலேருந்து உங்களோட பேங்க் பர்சனல் பேங்க்குக்கு எடுக்கிறதுக்கு. என்னென்னா கம்பெனி வேறு, நீங்கள் உங்களோட பர்சனல் பேங்க் வேறு, அதால் நீங்கள் 2க்கும் டிஃப்ரென்ஸ் செய்ய வேணும். இங்கே கம்பெனி காசு உங்களுக்கு பர்சனல் எடுக்கிறேன்டா டேக்ஸ் கட்டி தான் எடுக்கணும். ஒப்ளிகேஷன் சேஃபு கட்ட வேணும், சேவையாக கட்ட வேணும், கும்தாபிள் கண்டிப்பாக வச்சிருக்க வேணும், பேங்க் கம்பெனி பேரில் இருக்க வேணும், இன்சூரன்ஸ் உங்களோட ஆக்டிவிட்டி கேட்ட இன்சூரன்ஸ் வச்சுருக்கணும். முக்கியமானது 1 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் பிலோன் செய்ய வேணும். பிலோன் செஞ்ச பிறகு 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் ப்ரோசே வெர்பல் des approbations des comptes செய்ய வேணும். செஞ்சு 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கிராஃபில் பப்ளிஷ் பண்ண வேணும். Voilà, merci d'avoir regardé cette vidéo.